ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டுமாக இந்த வாய்ஸ் ஆஃப் குட் ஷெப்பர்ட் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 4வது அதிகாரத்திலே 35ஆம் வசனத்திலிருந்து 41வது வசனம் வரை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீசர்களோடு கூட இந்த கரையிலிருந்து அக்கரைக்கு அவர்கள் புறப்பட்டு படகிலே போகிறார்கள். படகிலே போகின்ற பொழுது நடு கடலிலே பெரிய கொந்தளிப்பு உண்டாகிறது. காற்றும் கடலும் பலமாய் அடிக்கிறது. உடனே ஸ்தோத்திரம் சீசர்கள் எல்லாம் பயந்து விடுகிறார்கள். இயேசு கிறிஸ்து எழும்புகிறார், காற்றின் கடலை அதட்டுகிறார், அமைதலாகி விடுகிறது. உடனே அந்த கரையில பத்திரமாய் கடந்து போய் சேர்கிறார்கள். பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இக்கரையாகிய இந்த உலகத்திலிருந்து அக்கரையாகிய அந்த பரலோகத்துக்கு நம்ம போவதற்கு பிசாசு பல விதத்துல நம்மளை தடை செய்து அந்த பிரயாணத்தை ரத்து செய்யும்படி, அந்த பிரயாணத்துல வெறுப்பு வரும்படி சத்துருவானவன் செய்வான். பிரியமானவர்களே, நீங்கள் விசுவாசத்தில் ஆரம்பித்த உங்கள் ஓட்டமானது கிறிஸ்து இயேசுவின் வருகை வரை அல்லது உங்கள் ஜீவன் இருக்கும் வரை தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். நீங்கள் அப்படி ஓடும்போது இடையில புயல் காற்றை போல போராட்டங்கள், பிரச்சனைகள், நெருக்கங்கள் சத்துருவானவன் உங்க வாழ்க்கையில கொண்டு வருவான். என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் தைரிய நெஞ்சத்தோடு, தைரிய இருதயத்தோடு, என்னை படைத்தவர் இயேசு கிறிஸ்து என் கூட இருக்கிறார் என்கிற விசுவாசத்தோடு நீங்கள் தொடர்ந்து பயணத்தை நீங்க தொடருங்க. நீங்கள் அப்படி தொடரும் போது உங்க வாழ்க்கையில வருகிற இந்த காற்றை போல, கடலை போல, இந்த பெரும் அலைகளை போல போராட்டம் உங்க வாழ்க்கையில கடந்து வந்தா இயேசு கிறிஸ்து சும்மா இருக்க மாட்டார். உடனே இயேசு கிறிஸ்து எழும்பி அவைகளை அதட்டி போடுவார், அகற்றி போடுவார். உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட சூழ்நிலையில, எப்படிப்பட்ட நெருக்கத்துல நீங்க இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பின்பற்றி போங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து தேவனாகிய கர்த்தர் மேன்மைப்படுத்துவாராக. இங்க இயேசு கிறிஸ்து எழுப்பினாரு, காற்றையும் கடலையும் அதட்டினாரு. முதலாவதாக இந்த இடத்தை நம்ம பார்க்கும்போது பிரச்சனைன்னு வந்த உடனே அந்த சீசர்கள் இயேசுவின் இடத்துல ஓடியாந்தார்கள். சோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, இயேசுவின் பாதத்துல வைத்து ஜெபிப்போம், ஜெயம் நமக்கு உண்டாகும். 2வது, இயேசு கிறிஸ்து எழுப்பினார்கள். நம்முடைய வாழ்க்கையில ஆவியானவர் அனுதினமும் அனல் மூட்டி எழுப்பி கொண்டே இருக்க வேண்டும். தேவ பிரசன்னத்துல நிரம்பி வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். வளர 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 தேவனாகிய கர்த்தர் நம்மளோடு கூட இருந்து எல்லா எதிரான ஆயுதங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் அதமாக்கி போடுவார். சோத்திரம். சீசர்கள் இயேசு கிறிஸ்து அந்த கரையில போய் பத்திரமாக அவர்கள் சேர்ந்தார்கள். உங்கள் பிரயாணம் ஒரு நாள் ரத்தாகாது. உங்களை விசுவாசத்தை தொடக்கின ஆவியானவர் முடிக்கும் வரை உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. தைரியமாயிருங்க, விசுவாசமாயிருங்க, நம்பிக்கையோடு இருங்க. என்ன நடந்தாலும் இயேசு கிறிஸ்துவை உறுதியாக பிடித்துக் கொள்ளுங்க. உங்களை இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, ஏசப்பா, நாங்கள் அன்னையோடு கூட சோத்தரிக்கிறேன். அநேக விசுவாசிகளுடைய ஓட்டம் ஆரம்பம் இக்கரையிலிருந்து முடிவு அக்கறை கடந்து போகும் வரை இடையில எத்தனையோ போராட்டங்கள், பிரச்சனைகள், நெருக்கங்கள் கடந்து வந்தாலும் அவைகளை விசுவாசத்தோடு ஜெபித்து ஜெயம் எடுத்து தொடர்ந்த பிரயாணத்தில் ஆண்டவரை கடந்து போக அக்கறை போய் சேரும் வரை, பரலோகத்தை கண்டடையும் வரை, நித்திய ஜீவனை கண்டடையும் வரை தொடர்ந்து தேவனுக்காக வைராக்கியமா ஓடக்கூடிய கிருபையை கர்த்தர் தாமே இதை கேட்கிற பிள்ளைகளுக்கு நீங்க தந்து ஆசீர்வதிக்கும்படிக்காக ஜெபிக்கிறேன். ஏசப்பா கரத்துல தொடர்ந்து தாய்க்கு ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியத்தையும் பலப்படுத்தும், ஆசீர்வதி வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. விசுவாசமா இருங்க. ஆமேன்.